பற்ற வைத்த பராசக்தி. ராகுல் எடுத்த சர்வே. ஜந்தர் மந்தரில் சீக்ரெட் பிளான். விட்டு பிடிக்கும் சிபிஐ. அடுத்த சம்மன் ஜனவரி 19. ஆட்டம் காட்டும் ராமதாஸ். தைலாபுரத்தில் டெல்லி புள்ளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிபிஐ விசாரணையில் விஜய் போடும் பழைய பிளான். பராசக்தி படத்தில் சீண்டப்பட்டதால் டென்ஷனான காங்கிரஸ். ரைட்டில் திமுகவுக்கு இண்டிகேட்டர் போட்டு லெப்டில் பாஜகவுக்கு கையை காட்டி தைலாபுரத்தில் சடன் பிரேக் போடும் ராமதாஸ் என பொங்கல் பண்டிகைக்கு சற்றும் குறைவில்லாமல் தமிழகத்தில் பொலிட்டிக்கல் பொங்கலும் படுஜோராகவே பொங்க தயாராகவிருக்கிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தனி விமானத்தில் டெல்லி சென்று ஆஜரானார் தவேகா தலைவர் விஜய். அங்கு சிபிஐ அதிகாரிகளை எதிர்பார்க்காத வகையில் பணிவாகவும் கனிவாகவும் ஒத்துழைத்திருக்கிறார் விஜய். விசாரணையின் தொடக்கத்திலேயே விஜய் இந்திய சட்டங்களையும் இந்தியாவின் விசாரணை அமைப்புகளையும் மதிப்பவன் நான். என்னால் வாய்தா வாங்கியிருக்க முடியும், ஆனால் என் பின்னால் இருக்கும் தொண்டர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதால் தான் வந்தேன். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கியிருந்து உங்களின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என சொல்லியிருக்கிறார். இதையடுத்து தொடங்கிய விசாரணையில் கரூர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார்? ஏன் டிசம்பரில் முடிவு செய்த பிரச்சாரத்தை செப்டம்பருக்கு மாற்றினீர்கள்? தாமதமாக சென்றது ஏன்? கூட்ட நெரிசலை எப்போது உணர்ந்தீர்கள்? அதை கட்டுப்படுத்த முயன்றீர்களா? விதிமுறைகள் குறித்து நிர்வாகிகளும் அதிகாரிகளும் உங்களுக்கு முன்பே தெரிவித்திருந்தார்களா? உள்ளிட்ட கேள்விகள் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலாக மொத்த பழியையும் திமுக மற்றும் காவல்துறையின் மீது போட்ட விஜய் அது தொடர்பாக தன்னிடமிருந்த தகவல்களையும் வழங்கியிருக்கிறார். காலை 11:45க்கு தொடங்கிய விசாரணை பிற்பகல் 3:30 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. மதிய உணவு இடைவேளையில் கூட விஜய் வெளியில் செல்லாமல் வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்ட உணவையே அருந்தியிருக்கிறார். விசாரணை விவரம் பதிவு செய்யப்பட்ட பேப்பரில் கையெழுத்து போட வேண்டி வரும் என சொல்லி விஜயை தனி அறையில் அமர வைத்துவிட்டு சுமார் 3:30 மணியளவில் வெளியில் சென்றுள்ளனர். அதன் பிறகு திரும்ப இரவு 7 மணிக்கு வந்த அதிகாரிகள், மிஸ்டர் விஜய், நீங்க போகலாம், நாங்கள் கூப்பிடும்போது வந்தால் போதும் என சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் டெல்லி மேலிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை விவரங்களை சொல்லி அடுத்து என்ன செய்யலாம் என ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகே அவர்கள் விஜயை அனுப்பி வைத்திருக்கின்றனர். ஜந்தர் மந்தரில் சீக்ரெட் பிளான். இதற்கிடையே விஜய் விவகாரத்தை முன்வைத்து அமித்ஷா தலைமையிலான டெல்லி டீம் ஒன்று ஆலோசனை நடத்தியிருக்கிறது. அப்போது முக்கிய புள்ளி ஒருவர், விஜயை நாம ரொம்ப இருக்கிட்டா சிபிஐ சித்திரவதை என தாவேகாவினர் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது, அது நமக்கு நெகட்டிவ் இமேஜை தரும். அதேபோல தாவேகா தொண்டர்கள் சுமார் 3000 பேர் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு டெல்லி ஜந்தர் மந்தர் போன்ற இடம் ஒன்றில் கூடி சிபிஐக்கு எதிராக போராட வைக்கவும் தாவேகா தரப்பில் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஒருவேளை அப்படி நடந்து அது தேசிய அளவில் கவனம் ஈர்த்து மம்தா போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து விட்டால் என்ன ஆவது என கேட்டிருக்கிறார். மேலும் அவர், விஜயை இப்படி இறுக்கி பிடித்து கசக்கி நாம் கூட்டணி அமைத்தால் அது நமக்கு எதிராகவே திரும்பும். அவர் நம் கூட்டணிக்கு வராமல் போனால் கூட காங்கிரஸை திமுகவிடம் இருந்து பிரித்தாலே போதும், அதாவது விஜயை வளைக்க வேண்டும், உழைத்து விடக்கூடாது எனவும் சொல்ல அதையே அனைவரும் ஆமோதித்துள்ளனர். அதன்படியே விசாரணை அதிகாரிகள் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அநேகமாக ஜனவரி 19 அல்லது 27 மீண்டும் ஆஜராக சொல்லி விஜய்க்கு சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது. பற்ற வைத்த பராசக்தி. திமுக ஆதரவு நிறுவனம் தயாரித்து வெளியிட்டிருக்கும் பராசக்தி படத்தால் ஏகத்துக்கும் டென்ஷன் ஆகியிருக்கிறது காங்கிரஸ். படத்தின் ஒரு காட்சியில் கதாநாயகி இந்தி திணிப்புக்கு துணை போகும் அரசியல்வாதியான தன் தந்தையை பார்த்து, இந்த பாவத்துக்கு நீங்க துணை போனீங்கன்னா திரும்ப ஆட்சிக்கே வர முடியாது என தமிழக காங்கிரஸை தாக்கியிருக்கும் வசனங்கள் நேரு தொடங்கி இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, பக்தவச்சலம் என மறைந்த காங்கிரஸ் தலைவர்களின் சித்தரிப்புகள் இவையெல்லாம் தமிழக காங்கிரசாரை ரொம்பவே கொந்தளிக்க வைத்துவிட்டது. இதையடுத்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1965ஆம் ஆண்டில் அஞ்சலக படிவங்களை இந்தியில்தான் நிரப்ப வேண்டுமென காங்கிரஸ் அரசு ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. படத்தில் அவ்வாறு காட்டியிருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை சிவகார்த்திகேயன் சந்திப்பது போன்றும் அதில் இந்திரா காந்தி வில்லத்தனமாக பேசுவது போன்றும் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1965 பிப்ரவரி 12 அன்று இந்திரா காந்தி கோவைக்கு வந்ததாகவும் அவர் முன்னிலையிலேயே ரயில் எரிக்கப்பட்டதாகவும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அன்று அப்படி ஒரு பயணமே நடைபெறவில்லை என்றும் இந்தி திணிப்புக்கு எதிரான கையெழுத்துக்களை அவர் பெற்றுக்கொண்டதாக காட்டுவது உண்மைக்கு மாறானது. படத்தின் இறுதியில் காமராஜர், இந்திரா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரின் புகைப்படங்களை காட்டி பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சி 200 தமிழர்களை சுட்டுக் கொன்றதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இது காங்கிரஸ் தலைவர்களை களங்கப்படுத்தும் திட்டமிட்ட செயல். காங்கிரஸ் கொடியை எரிக்கும் காட்சிகள், வரலாற்று திரிபுகள் நிறைந்த இந்த திரைப்படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். படக்குழுவினர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறும் பட்சத்தில் படக்குழுவினர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காட்டமாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சர்வே எடுத்த ராகுல். இதற்கிடையே தமிழகத்தில் விஜய்க்கு உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா என காங்கிரஸ் சீக்ரெட் சர்வே ஒன்று எடுத்து ஆழம் பார்த்திருக்கிறது.
வாக்களித்திருக்கிறது. தனியார் நிறுவனம் எடுத்த அந்த சர்வேயில் 100ல் 61 பேர் தாவேகா பக்கமும், 23 பேர் திமுக கூட்டணிக்கும், 15 பேர் அதிமுக கூட்டணிக்கும் வாக்களித்திருக்கிறார்களாம். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட்ட பிறகு நிலவரம் மாறியிருக்கிறதா என்பதை அறிய மீண்டும் ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது 71% தாவேகா பக்கம் வாக்களித்திருக்கிறார்களாம். இந்த சர்வேயின் முடிவுகளை ராகுல், பிரியங்கா, மல்லிகார்ஜுன கார்கேவிடம் வழங்குவதற்கான பணிகள் சத்தியமூர்த்தி பவனில் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்தும் காங்கிரஸ் கூட்டணி நிலைப்பாட்டின் சஸ்பென்ஸை மேலும் கூட்டியிருக்கிறது. ஆட்டம் காட்டும் ராமதாஸ், தைலாபுரத்தில் டெல்லி புள்ளி. பாமகவிலோ தேசிய ஜனநாயக கூட்டணியை அன்புமணி உறுதி செய்ததால் டெல்லி மீது அப்செட்டில் இருக்கும் ராமதாஸ் மகனுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் புகார் வாசித்திருப்பதோடு அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 கட்சியை விட்டே நீக்கியிருக்கிறார். எடப்பாடி மீது ராமதாசுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் அன்புமணி அங்கு இருப்பதால் திமுக, தாவேகா என 2 பக்கமும் தீவிர கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதையறிந்த டெல்லி ராமதாசிடம் பல வழிகளில் பேசி பார்த்தது. அதற்கெல்லாம் ராமதாஸ் பிடிகொடுக்காமல் போகவே கடந்த ஜனவரி 10ஆம் தேதி இரவு டெல்லி புள்ளி ஒருவரும் விழுப்புரத்தைச் சேர்ந்த பாஜக மாநில துணைத் தலைவருமான ஏஜி சம்பத்தும் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்துள்ளனர். அப்போது பாமகவுக்கு 35 சீட் வரை ஒதுக்க சொல்கிறோம், அதில் அன்புமணியை விட உங்களுக்கு கூடுதல் சீட் தருகிறோம், அன்புமணியுடன் நீங்கள் மேடையை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், மாம்பழ சின்னம் பாமகவுக்கு கொடுத்து விடுகிறோம், ஏபி ஃபார்மிலும் நீங்களே கையெழுத்து போடும்படி செய்கிறோம், அன்புமணியை நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் என பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் ராமதாஸ் பெரிதாக ஆர்வம் காட்டாமல், ஓ அப்படியா, 10 நாள் போகட்டும் பேசிக்கலாம் என்று பிடிகொடுக்காமல் சொல்லியிருக்கிறார். டெல்லி புள்ளியும் ராமதாஸ் இப்படியாக ஆட்டம் காட்டுவது குறித்து டெல்லி தலைமைக்கு தகவலை பாஸ் செய்திருக்கிறார். ஆனால் டெல்லியோ அவரை விட்டுவிடாதீர்கள், மீண்டும் பேசுங்கள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடவும் கூடாது, திமுகவுக்கு ராமதாஸ் பலமாகிவிடவும் கூடாது என டெல்லி புள்ளிக்கு உத்தரவு போட்டிருக்கிறது. பொங்கலோ பொங்கல், பொலிட்டிக்கல் பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.